அண்மை செய்தி. எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சிக்கலின்றி வருமான வரியை தாக்கல் செய்ய புதிய சட்ட மசோதா வழிவகை செய்யும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் தெரிவித்திருக்கிறார். புதிய வருமான வரி மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிக்கலின்றி வருமான வரியை தாக்கல் செய்ய புதிய சட்ட மசோதா வழிவகை செய்யும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். 2025-26 நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்குதலின் போது புதிய வருமான வரி சட்டம் மசோதா நிறைவேற்றப்பட்ட நிலையில் தற்பொழுது மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சிக்கலின்றி வருமான வரியை தாக்கல் செய்ய புதிய சட்ட மசோதா வழிவகை செய்யும் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி மசோதா மக்களவையில் தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிக்கலின்றி வருமான வரியை தாக்கல் செய்ய புதிய சட்ட மசோதா வழிவகை செய்யும் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார். புதிய வருமான வரி மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார். ஜீவபாரதி வணக்கம். தற்போது 2025-26 நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்குதலின் போது புதிய வருமான வரி மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. தற்பொழுது மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? பிப்ரவரி 1ஆம் தேதி குறிப்பிட்ட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போதே இந்த புதிய வருமான வரி மசோதாவானது உடனடியாக இந்த கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் சொல்லி குறிப்பிட்டிருந்தாரு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மத்திய அமைச்சரவை இதற்கான ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. இந்த நிலையில தற்போது இந்த புதிய வருமான வரி மசோதாவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 பக்கங்களை கொண்டு 23 அத்தியாயங்கள் 16 அட்டவணைகள் மற்றும் 536 உட்பிரிவுகள் ஆகியவற்றை கொண்டதாக இந்த மசோதா இருக்குது. குறிப்பிட்டு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த புதிய நடைமுறையானது பின்பற்றப்படும். அடுத்த நிதியாண்டு முதல் இந்த புதிய இந்த வரியானது பின்பற்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. சொல்லலாம். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.